வணக்கம் தமிழ் சொந்தங்களே, மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உறவுகளே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ் என்ற யூடியூப் சேனல் ஒன்றை உருவாக்கி அதிலே பல பதிவுகளை பதிவிட்டு வருகின்றோம். அந்த வகையிலே நீங்களும் எங்களுக்கு முழு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உறவுகளை, நீங்கள் புதிதாக எமது தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு வருபவராக இருந்தால் நிச்சயமாக எமது தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவதன் மூலமும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள். இப்பொழுது நாங்கள் யாழ்ப்பாணத்தின் பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்படும் மணிக்கூட்டு கோபுரத்தை பார்க்க இருக்கின்றோம். உறவுகளே, இது 1875 கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது அன்றைய வேர்ல்ட் இளவரசர் அவருடைய பெயர் ஆல்பர்ட் எட்பர் என்பவர் இலங்கைக்கு வர இருந்தார். அவரது ஞாபகமாக இது கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நிதி சேகரித்தது. அந்த நிதியில் அவரது செலவு தவிர்ந்த மீதி பணத்தை வைத்து இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை கட்டியதாக ஒரு வரலாறு இருக்கின்றது. இதைவிட இந்த மணிக்கூட்டு கோபுரத்தில் பொருத்தப்பட்டிருக்கின்ற கடிகாரமானது அன்றைய ஆளுநர் ஒருவரினால் அது அன்பளிப்பாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது அவருடைய பெயர் ஜேம்ஸ் இலங்டன் என்பது. உறவுகளே, உள்நாட்டில் ஒரு நீண்ட காலமாக ஒரு போர் நடைபெற்றது. அது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விடயமே. அதிலே இந்த மணிக்கூட்டு கோபுரமும் பல சிதைவுகளை கண்டாலும் அது மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் நல்ல உள்ளங்களினால் அது மீண்டும் மீண்டும் புத்துயிர் பெற்று எழுந்தது என்பது மட்டும் உண்மை. ஒருமுறை பிற்பாடு வேர்ல்ட் இளவரசராக இருந்த சார்ல்ஸ் அவர்கள் வரும்பொழுதும் அவர் ஒரு குறிப்பிட்டளவு நிதியை இதற்கு வழங்கி இதை மீண்டும் மீளுருவாக்கம் செய்திருந்தார். இதைவிட இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை கட்டுவதற்கு முதல் இதற்கான வரைபடத்தை வரைந்தவர் ஜே.ஜி. இசுமிதர் என்பவர் தான் இதற்கான வரைபடத்தை வரைந்தவர். உறவுகளே, இதைவிட இந்த மணிக்கூட்டு கோபுரத்தை சுற்றி இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. அதுதான் இப்பொழுது நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையை பல தமிழ் மன்னர்கள் ஆண்டார்கள். அதிலே எள்ளாளனும் ஒருவர். அதிக காலம் இலங்கையை ஆண்ட மன்னர் என்ற வகையிலே எள்ளாளன் சிறப்பு பெறுகின்றார். கூடுதலாக 44 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர். துட்டகை முனு என்ற மன்னனால் கொலை செய்யப்பட்டு இறந்தவர் என்பதும் நீங்கள் அறிந்த ஒரு விடயமே. அவரது அந்த சிலையையே நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். அதன் கல்வெட்டு இது. மிக அழகாக அந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. யானையிலே எள்ளாளன் போகும் காட்சி. அப்படியே வாருங்கள், அடுத்து இன்னும் ஒருவருடைய சிலை அங்கே இருக்கிறது. அதை இப்பொழுது பார்ப்போம். நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னனுடைய சிலையாக அது இருக்கும் என்று. பரராஜசேகரம், அதாவது 2ஆம் சங்கிலியர் என்று சொல்லப்படுகின்ற பரராஜசேகரம் அவருடைய சிலை. அவர் குதிரையிலே போகும் அந்த காட்சி தான் இங்கே சிலையாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. வீதியின் அருகில் அது அமைக்கப்பட்டிருப்பதனால் அந்த வீதியால் செல்வோர் வருவோர் எல்லோரையும் அது மிகவும் கவர்ந்த ஒன்றாகவே இங்கு காணப்படுகிறது. உறவுகளே, அடுத்து இன்னொரு மன்னருடைய சிலை, அது உங்களுக்கு தெரியும். அந்த சிலையையும் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இதே போலவே அந்த சிலையும் அங்கு செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு 3 பக்கங்களும் 3 மன்னருடைய சிலை செதுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வன்னியை கடைசியாக ஆண்ட பண்டார வன்னியன் ஒரு வாளில் 60 வீரர்களை கொன்ற
பண்டாரவன்னியுடைய சிலை. அவரும் போரிலே காயமுற்று கடைசியாக என்ன நடைபெற்றது என்று இன்று வரை அது ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. அவருடைய சிலையை நீங்கள் இப்பொழுது பார்க்கின்றீர்கள். குதிரையிலே கம்பீரமாக செல்லும் அந்த காட்சியை தத்துருவமாக செதுக்கி ஒவ்வொரு சிலைக்கு கீழும் அந்தந்த சிலைகளுக்குரிய பெயர்களும் அதை திறந்து வைத்தவர்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நல்லது உறவுகளே, இதுவரை அந்த தமிழ் மன்னர்களுடைய சிலைகளை பார்த்தீர்கள். இந்த மணிக்கூடு கோபுரத்தை அழகு சேர்ப்பனவாக அவைகள் அமைய பெற்றிருந்தன. நல்லது உறவுகளே, மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். தொடர்ந்தும் எங்கள் பீத்தமிழ் என்ற யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள்.